ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஆக்சிஜன் ட்ரேடிங். இன்னைக்கு மண்டே மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். டெய்லி வந்து நான் மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறேன். சாட்டர்டே சண்டே மட்டும் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கிறோம். ஓகே. அண்ட் ரொம்ப ஒரு குரூசியலான விஷயம் என்ன அப்படின்னா, நான் லைவ் வந்துட்டு இருக்கேன். இந்தியன் மார்க்கெட், ஃபாரெக்ஸ் மார்க்கெட், கிரிப்டோ மார்க்கெட் 3 மார்க்கெட்டுக்கும் லைவ் வந்துட்டு இருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் லைவ் வரும்போது நீங்கள் வந்து கூட சேர்ந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். மோரோவர் நான் கிளாஸஸும் கொடுத்துட்ருக்கேன். 499க்கு பேசிக் கிளாஸஸ் ப்ளஸ் டிப்ஸும் கொடுத்துட்ருக்கேன். யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வரீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா நிறைய என்கொயரி வருது. ஸோ யங்ஸ்டர்ஸ் வந்து மெயினாக சொல்கிறேன், என்கிட்ட படிக்க முடியலைனாலும் பக்கத்து கிளாஸஸ் எங்கேயாவது நடக்குது அப்படின்னா அங்கே போய் படிங்க. படிச்சுட்டு பண்ணுங்க. இதை யங்ஸ்டர்ஸ் வந்து நல்லா வரலாம், அந்த ஃபியூச்சரில் வந்து நல்லபடியாக வரலாம். ஆனால் நீங்கள் கற்றுக்கிட்டு பண்ணணும். சும்மா ஏனதானு பண்ணி லாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு மார்க்கெட் இது இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு மார்க்கெட் மேலே குறை சொல்லாதீங்க. யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும் இல்லை யாராக வேணாலும் இருக்கட்டும். ஓகே. ஸோ தைரியமாக பண்ணுங்க, படிச்சுட்டு பண்ணுங்க. ஓகே. ஆழம் தெரியாமல் காலை விட்டுன்ற கதையில் தெரியாமல் எதுவுமே பண்ணாதீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். இன்னைக்கு ஃபுல் ஸ்க்ரீன் நான் காமிச்சிட்டேன். ஏன்னா நம்ம நிறைய ஃபர்ஸ்ட் டேட்டா சொல்கிறோம், அதுக்கப்புறம் டெக்னிக்கல் சொல்கிறோம். அப்போ எதுக்கு அந்த கார்னரில் ஸ்க்ரீனை வச்சுட்டு நம்ம அடுத்து வந்து டெக்னிக்கல் பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், சார்ட்டுக்கு போயிடலாம். அது வரைக்கும் அந்த டேட்டாவை சொல்லிடுறேன். நிஃப்டி நியர் டேர்முக்கு நான் ஒரு விஷயங்கள் சொல்கிறேன். ஏன்னா ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி எல்லாமே நடந்துட்டு வருது. இப்போ மண்டையும் நான் சொல்கிற மாதிரி நடக்கா என்னன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே. சரி, மண்டே என்னப்பா ஆகும் அப்படின்னா, மண்டே ஒரு பாசிட்டிவ் வைப்ன்றது இருக்குது. ஏன்னா இன்னைக்கு ஏறின பாட்டில் விழுந்தான் அப்படின்னா அங்கே வந்து ஒரு புக்கிங் நடக்குது அப்படின்றது அர்த்தம். ஏன்னா ஃப்ரைடே வேற இல்லை. ஸோ மண்டே வந்து கண்டிப்பாக பாசிட்டிவ் வர்றதுக்கு என்னோட ஒப்பீனியன். இதை நீங்கள் தெரிஞ்சு பண்ணுங்கள், கரெக்டாக பண்ணுங்கள். நான் சொன்னேன்றதுக்காக பண்ணிட்டு இருக்காதீங்க. எங்ககிட்ட நீங்கள் ஜாயின் பண்ணி கிளாஸஸ் எடுத்து பண்ணுறது அது வேற. ஓகேவா? நீங்கள் அவர் சொல்லிட்டாரு பாசிட்டிவ். என்னோட ப்ரெடிக்ஷன், என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியனை நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஸோ எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு வாரம் 1 மந்த் பாருங்கள், அவசரப்படாதீங்க. எதாக இருந்தாலும் ஒரு வருஷம் கூட உட்காந்து பார்த்து அப்புறம் நீங்கள் பண்ணலாம். ஏன்னா நாங்கள்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி வந்திருக்கோம். 1.5 மந்த் யூடியூப்புக்கு தான் புதுசு, மார்க்கெட்டுக்கு புதுசு இல்லை. ஓகே. சரி, ஓகே. இப்போ நிஃப்டின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, சரி ஓகே, குளோபல் மார்க்கெட்டாக பார்த்துடலாம். இப்போ என்னன்னா, இந்தியா என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு 5 கண்ட்ரிக்கு பில்லியன் ட்ரில்லியன்ல எக்ஸ்போர்ட் பண்ணுது. அது அக்ரி ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை அதர் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், இன்னைக்கு ஐடி நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்தது. ஐடி அண்ட் நம்ம அக்ரி ப்ராடக்ட்ஸ். எதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஐடி ஏன் சப்போர்ட் பண்ணி கொடுத்தோம், க்ரீன் எனர்ஜி. ஓகேவா? க்ரீன் எனர்ஜி அட்ராக்ஷன் வந்து நம்ம குளோபல் வைடு வந்து சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அது வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் ஃபார் நிஃப்டிக்கு. இன்னொன்று என்னன்னா, யூனியன் பட்ஜெட் 2026 யூனியன் பட்ஜெட் போன டைம் கொடுத்து விட்டாங்க. சூப்பராக இருந்தது. இந்த வாட்டியும் நான் நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். பட் என்ன பண்ண போகிறாங்கன்றது தெரியல. யூனியன் பட்ஜெட் வரப்போகுது பிப்ரவரியில். ஸோ அது வரும்போது நமக்கு அதோட வைபோ இப்போவே வர ஆரம்பிச்சிருச்சு, அதோட வைபு. இன்னொன்று என்ன, மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளோபல் ட்ராக்ஷன், க்ரீன் எனர்ஜி போக, பட்ஜெட் போக, மூணாவது என்ன இருக்குது, மூணாவது பாசிட்டிவ் வந்து ஒரே நிமிஷம், ஃபாரின் ஃப்ளோ ஆயிருக்கு. ஓகே, ஃபாரின் ஃப்ளோ. ஏன்னா மேஜர் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 விஷயம் வந்து மேஜர் டேட்டா. ஃபாரின் ஃப்ளோ வந்து ஆயிருக்கு, இன்ஃப்ளோ ஆயிருக்கு. போன டைம் வந்து அவுட் ஃப்ளோ ஆயிருந்தது, இந்த டைம் வந்து ஃபாரின் ஃப்ளோ வந்து இன்ஃப்ளோ ஆயிருக்கு. ஓகே, அது ஒரு நல்ல ஒரு நியூஸு. ஏன்னா உடனே அவுட் ஃப்ளோ ஆக மாட்டாங்க. அதனால ஒரு பாசிட்டிவ் வைப்புக்கு இந்த ஷார்ட் டேர்ம், அதாவது நியர் டேர்மில் வந்து கண்டிப்பாக நிஃப்டி வந்து இருக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. சரி, ஓகே. இப்போ நம்ம போகிறது என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்படியே டெக்னிக்கல் போயிடலாம். நிஃப்டி மண்டே எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுன்றதை பார்த்துடலாம். அண்ட் பேங்க் நிஃப்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுன்றதையும் பார்த்துடலாம். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் இவ்வளோ 1.5 மந்த்தில் ஒரு விஷயம் சொல்கிறேன். 1.5 மந்த்தில் யாருமே வந்து இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் சேனல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு சப்ஸ்கிரைபர் ஏறும். ஆனால் 1.5 மந்த்தில் நம்ம 800 சப்ஸ்கிரைபர் நியர் வந்தாச்சு. ரொம்ப 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 ஹாப்பி. உங்களுடைய அன்பும் ஆதரவுக்கும் ரொம்ப ஹாப்பி. ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச். ஓகே. ஸோ அப்படியே அங்கே போயிடலாமா, டெக்னிக்கல் போயிடலாம். ஓகே. ஸோ நிஃப்டி 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிஃப்டியோடைய இப்போ இருக்கிற கண்டிஷன் என்ன, இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, இன்னைக்கு வந்து நாங்கள் 90 பாயிண்ட்ஸ் வந்து கவர் பண்ணோம். ஓகே, 90 பாயிண்ட்ஸ் கவர் பண்ணோம். 145 25,700 145 வாங்கி கிட்டத்தட்ட 238 டார்கெட்டில் நாங்கள் கவர் பண்ணோம். பார்ஷியல் புக்கிங் எடுக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 பாயிண்ட்ஸ் பிஃபோர் பண்ணோம். 200 அந்த இடத்துல பண்ணிட்டோம். பட் டார்கெட் அச்சீவ் பண்ணுறது வந்து 238 அப்படின்றத பிளான் பண்ணிட்டோம். ஸோ அதை ட்ரைலிங்லேயும் கொண்டு போவோம். அதனால் நீங்கள் தாராளமாக வந்து நல்ல ப்ராஃபிட்டுக்கு வருவீங்க. ஸோ நிஃப்டி 25,700 இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் இருக்குது. ஓகேவா?
இப்போ இங்கேருந்து எங்கே சார் ட்ராவல் ஆகலாம், எங்கே சார் போவோம் அப்படின்னா, நமக்கு ஒரு பக்கம் பாசிட்டிவ் வைப் இருக்குது, டெக்னிக்கல் அனாலிசிஸ். இன்னைக்கு ஒரு புக்கிங் நடந்திருக்கு, அதை ரீடெஸ்ட்டாக நம்ம பார்க்கணும். ஸோ எக்ஸாக்டாக ரீடெஸ்ட் நடந்திருக்கு 25,700 அப்படின்ற சைக்காலஜி லெவலில். நிஃப்டி மண்டே ஒரு சின்ன கேப் அப் கூட நடக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? சரி, ஓகே. நிஃப்டி அப்படி நடந்தது அப்படின்னா ரெசிஸ்டன்ட் லெவல் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஏன்னா பாசிட்டிவ் வைப்ல இருக்கு இல்லையா, ரெசிஸ்டன்ட் லெவல் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ரெசிஸ்டன்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 25,050, ஓகே, 750 அப்படின்றத எடுத்துக்கலாம். 750 அப்படின்றத எடுத்துக்கலாம். ரேண்டமாக சொல்கிறேன், நீங்கள் அப்படி நோட் பண்ணிங்க. ஓகே, எக்ஸாக்டாக நான் வச்சுட்டு இருந்தேன்னா டைம் ஆகும். அதே மாதிரி கோஆர்டினேட் பண்ண முடியாது, இதை நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 25,820 அப்படின்றது செகண்ட் ரெசிஸ்டண்டாக இருக்கும். தேர்ட் ரெசிஸ்டன்ட் டைரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 25,930 அப்படின்றது இருக்கும். ஸோ இந்த 3 மேஜர் ரெசிஸ்டண்ட்டை வந்து ரீச் பண்ணுறதுக்கு மண்டே வந்து ஒரு ப்ராபபிலிட்டி இருக்குது. ரிஸ்க்கு தெரிஞ்சு பண்ணுங்க, தெரியாமல் பண்ணாதீங்க. இப்போ ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கும் மண்டே நடக்கிறதுக்கும் சின்ன வித்தியாசம்லாம் நடக்கும். அது காரணம் என்னன்னா, உள்ள இன்டர்னலாக டெக்னிக்கல் அனாலிசிஸ் வேணும் கண்டிப்பாக. அது தெரிஞ்சு நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் மூலம் வந்து நம்ம அழகாக பண்ணணும். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சு புரிஞ்சு பண்ணுங்க. மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் பணம் என் பணம் மாதிரி, நீங்கள் தயவு செஞ்சு லாஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? பணத்தை தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க. தெரியலன்னா பண்ணாதீங்க, தெரிஞ்சு பண்ணுங்க. ஓகே, சப்போர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்கேஸ் ஆஃப் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் போகுது அப்படின்னா, சப்போர்ட் கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 25,661 வந்து கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா அது வந்து இன்னைக்கு டேல உள்ள சப்போர்ட்டை தான் நான் சொல்கிறேன். அது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரீடெஸ்ட் சப்போர்ட். ஓகே, அதை எடுத்துங்க. 25,060 அப்படின்றது இருக்கும். தேர்ட் சப்போர்ட், செகண்ட் சப்போர்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 25,600 அப்படின்றது இருக்கும். தேர்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இமீடியட்டாகவே ஒரு 580 அப்படின்றது இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் 3 சப்போர்ட் ஃபார் நிஃப்டிக்கு. அண்ட் பேங்க் நிஃப்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இது அப்படியே நான் அந்த சார்ட்டில் காமிக்கிறேன். இது 25,700. இன்னைக்கு நாங்கள் என்ன பண்ணோம்னா 140க்கு நான் சொன்னேன்ல, 145 135 to 145ல நீங்கள் பை பண்ணிக்கலாம் சொல்லியிருந்தேன். இது ஸ்ட்ரைக்கு நான் அதை அப்படி பேங்க் நிஃப்டிக்கு மாற்றுறேன். ஆல்மோஸ்ட் 238ல புக் பண்ணோம். ஓகே, பேங்க் நிஃப்டி ஒரு 5 மினிட்ஸ்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன கதை நடந்திருக்கு அப்படின்னா, இன்னைக்கு அப்படியே ஒரு கன்சாலிடேஷன். இன்னைக்கு உண்மையாக நிஃப்டி நல்ல கன்சாலிடேட் ஆச்சு, ஆனால் அப்படியே டவுன்வர்ட் ஆயாச்சு. இந்த கன்சாலிடேஷன் வந்து பாசிட்டிவ் வைப்புக்கும் மார்க்கெட், ஏன்னா பிஎஸ்சி பேங்க்ஸ் வந்து போன டைம் வந்து நல்ல பாசிட்டிவ். ஓகேவா? அதனாலேயே வந்து பேங்க் நிஃப்டியும் பாசிட்டிவ், நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் ஒன்று தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் டிஃபரன்சியேஷன் வந்து இங்கே ப்ரீமியமில் இருக்கும், இங்கே ப்ரீமியமில் இருக்காது. ஏன்னா மந்த்லி கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி, இது வந்து வீக்லி கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி. ஓகே, இப்போ பேங்க் நிஃப்டி போனால் எங்கே போகலாம் சார்? பாசிட்டிவ்னா எங்கே போகலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் இங்கே ரிஜெக்ஷன் இருக்கிறதுனால சொல்கிறேன். கலர் மாற்றிக்கலாமா? ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 60,270 அப்படின்றது இருக்கும். செகண்ட் ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 60,400 இருக்கும். தேர்ட் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த பிவோட்டோட லெவல் நான் இண்டிகேட்டர் ட்ரேடர் கிடையாது, 520 அப்படின்றது. ஓகே, 60,520. நான் இண்டிகேட்டர் ட்ரேடர் கிடையாது. இண்டிகேட்டர் வந்து ஜஸ்ட் வந்து, ஏன்னா இப்போ ஒரு பிளைண்டாக சார்ட் வந்து பிளைண்டாக இருந்தது அப்படின்னா யாருமே நம்ப மாட்டேன்றீங்க. நிறைய என்ன சார் ஒன்றுமே இல்லை, நான் பார்க்கலாம் அன்னைக்கு, அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா நல்லா இருந்தது, லைவ் பார்க்கும்போது நல்லா இருந்தது அப்படின்றாங்க. அதனால கொஞ்சம் அதனால இண்டிகேட்டர் போட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இதெல்லாம் இருந்தால் தான் நான் ட்ரேடிங்னு நம்புறீங்க. பட் நம்ம அதை பார்த்து மட்டுமே ட்ரேட் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து மேனுவல், அதுக்கப்புறம் தான் இண்டிகேட்டர். ஏன்னா இண்டிகேட்டர்ன்றது ஒருத்தர் உருவாக்கப்பட்டது தான். ஓகேவா? நம்மளை விட நம்ம அறிவோடய அதை வேலை பார்த்துற போது. ஸோ நம்ம நல்லா புரிஞ்சு பண்ணணும். ஓகே, செகண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதை எடுத்துடலாம். சப்போர்ட், ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் சப்போர்ட் கண்டிப்பாக இன்னைக்கான சப்போர்ட் அப்படின்றத எடுத்துக்கலாம். 59,899 அப்படின்றது 60,000. ஓகேவா? ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டாவது சப்போர்ட் அப்படின்றது இம்மிடியேட்டாக வந்து 59,800 அப்படின்றதுல இருக்கு. தேர்ட் சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இம்மிடியேட்டாக பார்த்தீங்கன்னா 59,760 அப்படின்றது. சப்போர்ட் எல்லாம் இம்மிடியேட்டாக இருக்குது, ஏன்னா அங்கேருந்து கரெக்ஷன்ஸ் மேக்ஸிமம் எடுக்க ட்ரை பண்ணோம். இதுக்கு மேலே ஃபர்தராக விடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா குளோபல் வைட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆல்மோஸ்ட் யூஎஸ் இந்தியா டீல் வந்து நெருங்கிடுச்சு. ஓகேவா? அவங்க வந்து சைன் பண்ணுற அளவுக்கு வந்துட்டாங்க, நெகோசியேஷன்லாம் வந்தாச்சு. இது ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்பும் கூட. அதனால் நெகட்டிவுக்கான வர்த்தகங்கள்
இப்போதைக்கு இல்லை. ஈரான்ட்ட இருந்து அதிகமாக சப்ளை நம்ம அதிகமாக வந்து எல்லா கண்ட்ரியுமே வாங்குது. அதில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் நம்மளும் ஈரான்ட்ட இருந்து அதிகமாக இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது நம்ம அந்த திங்கிறது என்ன பேரிச்சம்பழம், முந்திரி இந்த மாதிரிலாம் ஈரான்ட்ட இருந்து அதிகமாக வாங்கிட்டு இருக்கோம். இது ஒரு சின்ன ஒரு பாதிப்பை உள்ள அழைச்சிச்சு அன்னைக்கு. இப்போ வந்து இந்த ட்ரேட் டீல் வந்து போகிறதுனால மற்ற பட்ஜெட் இதெல்லாம் இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து பாசிட்டிவ்ல இருக்குது. ஆல்மோஸ்ட் ஹேவ் அ குட் டே. தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ப்ரீமியம் ஜாயின் பண்ணுறாங்க 4999, 9999, 15999 3 பிளான் இருக்குது. 3க்குமே டிப்ஸ்ன்றது வந்துடும். ஸோ ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். லவ் யூ ஆல். பை.